வணக்க மக்களே அண்ட் டயலோ கைஸ். நம்ம சேனலோட வீடியோல ஒரு சில புது புது தீம்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெக் பிலாசபி பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட பேசிஸ்ல ஒரு 3 or 4 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் நான் உங்களுக்கு கொடுத்த தீம் படி நான் அதை போஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைட் தான். நல்ல ஒரு வியூஸும் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே வந்து போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த டெக்னிக்கல் பாட்காஸ்ட். ஸோ டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து பாட்காஸ்ட் மூலியமா வச்சு ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சிம்பிளிஃபைடாக வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த பாட்காஸ்ட்டும் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோவாக வந்து போஸ்ட் ஆகும். அண்ட் இன்னொரு புதிய கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டைட் ஷெட்யூல்ட் அண்ட் டைட் பேக்டான ஒரு வீக் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நம்மளோட வீக்கெண்ட்ஸ்ல நமக்கு மைண்டுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். அதாவது என்னதான் நம்ம ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சாலும் ஃப்ரைடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து தோணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம மனசுல தோணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா அப்படின்னா ஃபிகர் அவுட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபிகர் அவுட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் நீங்க ஆப்வியஸ்லி கேட்கலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து பர்சனல் டிசிஷன்ஸ்லாம் இருக்குமே, அதெல்லாம் வந்து எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லைக் நீங்க இண்டிவிஜுவலா வந்து யோசிக்கிறதா வந்து பெட்டர் அண்ட் பெஸ்ட் திங் டூ. அண்ட் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து காமனா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஒண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ஒரு வீடியோல வந்து பதிவு செஞ்சு, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் வந்து காமனா வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நான் யோசிச்ச போது நான் என்ன நினைச்சேன்னா, வீக்கெண்டே கேட்போம் அப்படிலாம் வந்து வீக்கெண்டில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் யோசிச்சேன். ஸோ அதுல வந்து வீக்கெண்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட், இந்த நேம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நம்ம எவ்வளோ டைம் கேட்க அப்புறம் வந்து போட போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் 1 monthக்கு ஒன்ஸ் ஒரு வீக்கெண்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரியான குவரிஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து நீங்க இந்த வீடியோல, அதாவது இன்னைக்கு நம்ம இந்த தீம் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால இந்த வீடியோல உங்களோட கொஷின்ஸ் என்ன, இட் மே பி எனி டொமைன் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ உங்க மனசுல இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சீக்கிரம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்களா. ஸோ அது எந்த கொஷின்ஸா இருந்தாலும் ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு கிடையாது. உங்களால எவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமோ அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சொல்யூஷன் வேணுமோ, ஸோ அந்த கேள்விகள்லாம் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் எண்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ல நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அடுத்த அந்த வீடியோல பதில் சொல்லிடுவோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு சப்போஸ் உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட சினாரியோ வந்து உங்களோட குவெரி அண்ட் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை தர மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் வந்து இந்த தீம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க கொடுத்த ஐடியாஸ்ல தான் வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்லா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தீமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோஸ்க்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷனை அடுத்த வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீக் ஆந்திராஜ். குட் பை. சியர்ஸ்.